1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று 2 தடவை பவுல் சொல்றான். எல்லாவற்றையும் என்றால் எதையெல்லாம் அனுபவிப்பது, அதை குறித்து பிரசங்கி 6 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சாலமோன் மிக அழகாக எழுதியிருக்கிறான். இந்த அனுபவிக்கிற சக்தியை குறித்து எழுதியிருக்கிறான். இந்த அனுபவிக்கிற சக்தி, அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயும் ஆனது. அதே பிரசங்கியில் 2ஆம் அதிகாரம், அங்கேயும் அனுபவிக்கிறத குறித்து நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் பிரசங்கியில், இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. புசித்து குடித்து தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமான காரியம். நல்லா சாப்பிடணும், தான் படுகிற முயற்சிகளுடைய பலனை அனுபவிக்கணும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம்னு பிரசங்கி 5:19 சொல்கிறது. பிரசங்கி 6:2 படித்தோம். எல்லாருக்கும் இந்த அனுபவிக்கிற சக்தி கிடையாது, சிலருக்கு தான் இருக்கு. பணம் இருக்கும், செல்வம் சம்பத்து கனம் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும், என்ன செஞ்சாலும் அதில் வெற்றி. ஆனால் அதை அனுபவிக்கிற சக்தி இருக்காது. பணம் இருக்கும், அந்த பணத்தை அனுபவிக்கிற சக்தி இருக்காது. கனம் இருக்கும், மரியாதை இருக்கும், அந்த மரியாதையை அனுபவிக்கிற சக்தி இருக்காது. அதனால அனுபவிக்கிற சக்தி சிலருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பணம் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த பணத்தை யாரால் அனுபவிக்க முடிகிறதோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் பிரசங்கி சொல்கிறது. 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். கர்த்தர் ஒரு நன்மையை நமக்கு கொடுப்பார் என்றால் அது நம்மால் அனுபவிக்க முடியும் தம்முடைய பிள்ளைகளுக்கு. மற்றவர்களுக்கு, உலகத்தாருக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்றால் ஒரு நன்மையை கொடுப்பார், ஒரு ஈவை கொடுப்பார், பணத்தை பதவியை அந்தஸ்தை புகழ ஆண்டவர் கொடுக்கலாம். ஆனால் அதை அவனால் அனுபவிக்க முடியாது. இதுதான் அனுபவிக்கிற அதிகாரம், த பவர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஒரு மனிதன் 10 கார் வச்சிருக்கிறான். எத்தனை காரில் போக முடியும்? ஒரு காரில் தான் போக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு காரில் போகலாம், 10 நாளைக்கு மாறி மாறி போகலாம். ஒரு மனிதனுக்கு 10 வீடு இருக்கு. எத்தனை வீட்டில் தங்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் தங்கலாம். ஆனாலும் அவன் 10 வீட்டை வைத்து அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. 10 கார் வச்சு அவனுக்கு அதில் ஒரு அந்நியனதை அனுபவிக்கிறான். ஒருவேளை அந்த காரினுடைய டிரைவர் 10 காருக்கு 10 டிரைவரை வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ இவர் மாறி மாறி 10 கார்லையும் போகிறார். உரிமையாளர் டிரைவர் ஒரு காருக்கு ஒரு டிரைவர் இருக்கார். அந்த டிரைவர் தான் அந்த காரை முழுமையாக அனுபவிக்கிறான். உரிமையாளர் டிரைவர் அனுபவிக்கிறதுல 10ல் ஒரு பங்கு தான் உரிமையாளர் அனுபவிக்கிறார். வீடு அப்படிதான், 10 வீடு வச்சிருக்கிறார். அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு ஆட்களை போட்டிருப்பாங்க. அந்த வீட்டை பராமரிக்கிறவர்கள் தான் அந்த வீட்டை அனுபவிப்பார்களே தவிர உரிமையாளர் எப்போதாவது ஒரு நாள் வருவார். முழுவதாக அனுபவிப்பது யார் என்றால் அந்த வீட்டை பராமரிக்கிறவர்கள். உரிமை ஒரு மனிதனிடத்தில் இருக்கலாம், ஆனால் அனுபோகம், என்ஜாய்மெண்ட்னுவாங்க, அனுபோகம் இன்னொரு நபரிடத்தில் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுபவிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அனுபவிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று பவுல் சொல்கிறார். அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, முக்கியமாக நாம் படும் பிரயாசம், பிரசங்கி 5:18 சொல்லப்பட்டது போல நாம் படும் பிரயாசத்தை, அதில் வரக்கூடிய பலனை அனுபவிப்பதற்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நம்முடைய முயற்சிகள் நிச்சயமாக வீணாகாது. உடனே ஒருவேளை அதுக்கு பலன் வராமல் இருக்கலாம். நான் இன்றைக்கி முயற்சி பண்ணேன், அன்னைக்கே எனக்கு பலன் வரணும், இந்த வருஷம் முயற்சி பண்ணது இந்த வருஷமே பலன் வரணும்னு அவசியம் இல்லை. அடுத்த வருஷம் வரலாம், சில ஆண்டுகள் கழித்து அதற்கான பலன் வரலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், தேவ பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், யோவான் 1:12 சொல்கிறபடி அது ஒரு அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அது ஒரு அதிகாரம். அதுதான் அனுபவிக்கிற அதிகாரம். நம்முடைய பிரயாசங்களின் பலனை அனுபவிக்கிற அதிகாரம், நமக்கு ஆண்டவர் தந்த நன்மைகளை அனுபவிக்கிற அதிகாரம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். 1 தீமோத்தேயு 6:17 கடைசி பகுதி, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன். சகலவித நன்மைகளையும் கொடுக்க விரும்புகிறார், சம்பூர்ணமாய் கொடுக்க விரும்புகிறார், நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எதற்காக? நாம் அனுபவிப்பதற்காக. இந்த அனுபவிக்கிற சக்தி, இந்த அனுபவிக்கிற அதிகாரம், இது தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் நிச்சயமாக நமக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுப்பார். இன்னைக்கு கொடுக்காம இருக்கலாம், நாளைக்கு கொடுக்காம இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் சீக்கிரமாய் கொடுப்பார். அதே போல தான் நம்முடைய பிரயாசங்களின் பலன். நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஆனால் அதற்கேற்ற பலன் இன்னும் வந்து சேரலை. 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, 60 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, இன்னும் பலன் வரல. இனி என்னைக்கு வரும்? இனி தாமதமாய் வந்து என்ன பிரயோஜனம் என்று கூட கேள்வி எழும்பலாம். அது நமக்கு தாமதமாய் தெரிந்தாலும் கூட சீக்கிரம் வந்து அதை அனுபவிக்காம போகிறத விட, அது தாமதமாக அந்த பலன் நமக்கு வந்து, அல்லது அந்த நன்மைகள் தாமதமாக நமக்கு வந்து அதை நாம் அனுபவிக்கிறது சிறந்தது. அது நமக்கு அதுக்கான பலன், நம்முடைய உழைப்புக்கு முயற்சிக்கு ஏற்ற பலன் சீக்கிரம் வருதா தாமதமாக வருகிறதா என்பது காரியம் அல்ல. ஆண்டவர் நமக்கு நன்மைகளை சீக்கிரம் தருகிறாரா தாமதமாய் தருகிறாரா என்பது பிரச்சனை அல்ல. காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளை நான் அனுபவிக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் நம்முடைய முயற்சிகளின் உழைப்பின் பலனை நமக்கு தரும்போது அதை அனுபவிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆகவே அந்த அனுபவிக்கிற அதிகாரத்தை நாம் உரிமை பாராட்டி அதை நடைமுறைப்படுத்துவோம். ஆமென்.